வணக்கம். தங்கம் விலை ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ திடீர்னு ஏன் குறையுது? வாங்க இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் இப்போ இந்த ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, தங்கத்தையே ஒரு பெரிய சொத்தா நினைக்கிற சாதாரண மக்களுக்கும் நம்ம வீட்டு பெண்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ உண்மையில என்னதான் நடக்குது? தங்கம் விலை நிஜமாவே குறைய ஆரம்பிச்சிடுச்சா? பாருங்க, இந்த விலை வீழ்ச்சியை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல விலை ஏன் இப்படி கிடுகிடுன்னு ஏறிச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பாதுகாப்பான புகலிடம், அதாவது சேஃப் ஹேவன் அசெட் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, பங்குச்சந்தை மாதிரி மற்ற முதலீடுகள் எல்லாம் ரொம்ப ஆட்டம் காணும்போது முதலீட்டாளர்கள் அவங்க பணத்தை பாதுகாக்க ஒரு இடத்தை தேடுவாங்க. அந்த இடம் தான் தங்கம். ஏன்னா அதுக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? இந்த டைம்லைனை பார்த்தாலே உங்களுக்கு பாதி கதை புரிஞ்சிடும். முதல்ல ரஷ்யா உக்ரைன் போர், அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் போர். இப்படி உலக லெவல்ல பெரிய பதற்றங்கள் உருவாகும்போது முதலீட்டாளர்கள் என்ன செஞ்சாங்க? வேற எதுலயும் நம்பிக்கை இல்லாம தங்கம் தான் பாதுகாப்புன்னு நினைச்சு அதுல பணத்தை போட ஆரம்பிச்சாங்க. தேவை அதிகமானதால விலையும் வரலாறு காணாத அளவுக்கு எகிரிடுச்சு. சரி, எல்லாம் அப்படி போயிட்டு இருந்தப்போ திடீர்னு இப்போ என்ன மாறுச்சு? ஏன் தங்கத்தோட விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு? வாங்க இப்போ இந்த பகுதியில அதுக்கான காரணங்களை பார்க்கலாம். முதலீட்டாளர்களோட மனநிலை அப்படியே 180 டிகிரில மாறிடுச்சுன்னு சொல்லலாம். போர் பதற்றம் உச்சத்துல இருந்தப்போ பாதுகாப்புக்காக தங்கத்தை வாங்கி குவிச்சாங்க. ஆனா இப்போ அமெரிக்கா முன்னின்னு சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்த ஆரம்பிச்சிருக்கு. அதனால உலக அளவுல பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதனால முதலீட்டாளர்கள் சரி இனிமே தங்கத்துல இருக்க வேண்டாம்னு சொல்லி அதை வித்துட்டு வேற முதலீடுகள் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் விலை குறையறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனா கதை இதோட முடியல. முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்கிறது ஒரு பக்கம்னாலும் இதுக்கு பின்னாடி சந்தையை இன்னும் ஆழமா பாதிக்கக்கூடிய இன்னொரு பெரிய விஷயமும் இருக்கு. அது என்ன தெரியுமா? இங்க தான் ரஷ்யா ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்குது. சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறதால ரஷ்யாவுக்கு சர்வதேச வர்த்தகம் செய்ய மறுபடியும் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும். அந்த டாலர்களை வாங்க ரஷ்யா தங்கிட்ட இருக்கிற பெரிய தங்க இருப்பை விற்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. யோசிச்சு பாருங்க, ரஷ்யா மாதிரி ஒரு பெரிய நாடு தன்னோட தங்கத்தை மொத்தமா சந்தையில வித்தா என்ன ஆகும்? தங்கத்தோட சப்ளை அதிகமாகி விலை இன்னும் வேகமா குறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தங்கம் விலை இன்னும் எவ்வளோதான் குறையும்? வாங்க இத பத்தி நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஆமா, நீங்க பாக்குறது சரிதான். 80,000 ரூபாய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1,00,000 ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருந்த தங்கம் இந்த விலைக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. நம்பவே முடியல இல்லையா? இது வெறும் யூகமா சொல்லல. அனுஜ் குப்தா மற்றும் அமித் கோயல் மாதிரியான உலக பொருளாதார சந்தை நிபுணர்கள் சொல்ற உறுதியான கணிப்பு இது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றிகரமா போச்சுன்னா தங்கத்தோட விலை கண்டிப்பா இன்னும் நல்லாவே குறையும் சொல்றாங்க. சரி, இவ்வளோ தகவல்களையும் நாம பார்த்தோம். இதனால நமக்கு என்ன? இந்த உலகளாவிய மாற்றங்கள் நம்மோட பர்சனல் ஃபினான்ஸை எப்படி பாதிக்கும்? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விலை உயர்வால் கல்யாணம் மாதிரி சுபகாரியங்களுக்கு தங்க வாங்க முடியாம கவலைப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியா இருக்கலாம். ஆனா தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீடா மட்டும் பார்த்தவங்களுக்கு இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நேரம். முக்கியமா ஒண்ணு, இனிமே தங்கத்தோட விலை போரை மட்டும் சார்ந்திருக்காது, சமாதான பேச்சுவார்த்தையும் சார்ந்திருக்கும். ஆனா எப்பவுமே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சந்தையை யாராலையும் முழுசா கணிக்க முடியாது. கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கலாம். இந்த விலை குறைவு ஒரு புதிய தொடக்கமா, இல்ல இது கொஞ்ச நாளைக்கு மட்டும் இருக்கிற ஒரு தற்காலிக சரிவா? இதுக்கான பதில காலம்தான் சொல்லணும். வாங்க தொடர்ந்து கவனிப்போம்.